ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்காரக்கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் தான் என்னோட கேரியர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வரும். ஸோ எந்த காலேஜில் சேர்றது, என்ன கோர்ஸில் சேர்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். அதில் ரொம்பவே குழப்பக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, பிஇயில் சேரலாமா இல்லை பிடெக்கில் சேரலாமா, இதில் ரெண்டில் எது சிறந்தது, எதில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நிறைய மாணவருடைய கேள்வியாக இருக்கும். சரியா, அதற்கு விடை கொடுக்குறது தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, இப்போ பிஇ பிடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடே கிடையாது. ரெண்டுமே 4 வருட படிப்பு தான். சப்ஜெக்ட்ஸ், லேப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். 2 கோர்சஸுமே ஏஐசிடியால் அப்ரூவல் ஆனது தான். 2 கோர்ஸ் முடித்தாலும் நீங்கள் இன்ஜினியர் அப்படின்ற வார்த்தையை உங்கள் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரி வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜிஆர்இ, ஜாப் எலிஜிபிலிட்டி, இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இரண்டுத்துக்குமே எந்த வேறுபாடும் கிடையாது. சரிங்களா, பட் இதை ஏன் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் சிம்பிளாக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்கிறேன். பிஇன்றது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇன்னு இருக்கும். சரிங்களா, அப்போ பிடெக் அப்படின்றது நிறைய யூனிவர்சிட்டி, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் அந்த பிடெக் அப்படின்ற பேரை நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் பிஇ பிடெக் இந்த பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிடெக்கில் இருந்தாலும் சரி, பிஇயில் இருந்தாலும் சரி, அல்லது மெக்கானிக்கல் எந்த மாதிரியான கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் பிஇயோ பிடெக்கோ தாராளமாக ரெண்டுத்தில் எது வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் சேரக்கூடிய காலேஜ் வந்து நல்ல காலேஜான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்.